நம்ம பாட்டுக்கு வீராப்புல கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு ஒன்றும் தெரியல. அன்பு பிள்ளைகிட்ட எப்படியோ போகிறோன்னு மட்டும் சொல்லிட்டோம். பாவம் அந்த பிள்ளை என்னடா ஏதுடான்னு பயந்துட்டு இருக்கோம். எப்படியோ அன்புக்கிட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. எங்கே போகிறது மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். சென்னையில் இருக்கான்ல, விமல்கிட்ட கேட்டு அவன் எங்கேயாவது ரெடி பண்ணி வைப்பான் வேலை. பிறகு போயிட்டு அவன் ரூமில் தங்கிட்டு ஒரு 2 நாள் இருந்தோன்னே வேலை ரெடி ஆனது நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகலாம். ஷோ இங்கே இருந்துட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. வயலெல்லாம் சித்தப்பா பார்த்துக்கட்டும். ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சித்தப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னா வயல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே தான் பாடா படுத்துறாங்களே, என்னத்த சொல்ல. சரி பார்ப்போம், டி போவோம். ஒரு வேலையும் ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது. செட்டான வேலையும் ஒழுங்காக பார்க்கவும் விட மாட்றாவ. இப்போ தான் நான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் வேலைக்கு. இனி அந்த கம்பெனியில் செம்மையாக திட்ட போகிறாங்க. என்னதுக்கு தாப்பா உன்னையெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு இப்போ சேர்த்ததே பெருசு. நீ இப்போ என்னடான்னா வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி மேனேஜர் திட்ட போகிறாரு. நான் என்ன பண்ணுறது? என் நேரம் என் கிறகம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அம்மா விரட்டி வெளுத்தோம். தேவையா? ஏய் என்னடா பேக்கம் கையுமா நிக்கிற? வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருந்தேன், எங்க அம்மா சொன்னுச்சு, இடேய் உனக்காக தான் கௌதம் நிப்பியான் போல, என்னடா கையில பேக் வச்சிருக்கியான் அப்படின்னுச்சு. அதான் கை கழுவிட்டு வந்தேன். ஏலே கௌதம், ஊருக்கு தான் போறியா? என்ன பேக்கோட வந்து நிக்கிறான்? நீ வேறடா, நான் எந்த ஊருக்கு போகிறேன்? நீ வேன் ஒருத்தன் இப்போதான் ஊருக்கு போறியா காட்டுக்கு போறியான்னு வந்துட்டான். இல்லை மச்சான், ஊருக்கும் போகல குளத்துக்கும் போகல. ஒன்றும் இல்லை, சும்மா தான். வீட்டில் செட் ஆகலை மச்சான். அதான் வேலைக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். சென்னைக்கு தான் போகலான் இருக்கேன். விமல் மச்சான் நம்பர் இருந்தால் கூப்பிடேன். நம்பர் என்கிட்ட இருக்குது, ஃபோன் இன்ன வரைக்கும் நான் பண்ணலை. நீ பண்ணி ஒரு வார்த்தை கேளு. எனக்குன்னு கேட்காம வேற ஆளுக்குங்கிற மாதிரி கேளு, வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லுவான். அவன் என்னைக்கிடா அவன் கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொல்லுவான்? எப்படி பார்த்தாலும் அவனோட சேலரி நம்ம தெரிஞ்சுக்குவான்ட்டு அவன் கம்பெனியில் எப்பவும் வேலை இல்லைன்னு தான் சொல்லுவான். நீ கேட்டால் மட்டும் சொல்லவா போகிறான்? அதுக்கு தானே கேட்க வேணாம். 2 நாள் போயிட்டு அவனோட தங்கிட்டு வேற வேலையா வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறகு அவனுக்கு வேலை கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி மச்சான். இப்போ என்னடா திடுப்புன்னு கிளம்பிட்ட? எங்கே மச்சான், எங்கள் அம்மாவுக்கு தான் விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அந்த அன்பு பிள்ளை கூட பேசாதன்னு சொல்லிருச்சு. அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பேசாமலாம் என்னால் இருக்க முடியாதுன்ட்டேன். திடீர்னு துணியெல்லாம் அள்ளி போட்டு தூக்கிட்டு கிளம்புன்றுச்சு. வேற வழி இல்லை, தூக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. என்ன சொல்ற? உங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாதா? உன் தங்கச்சி கூடவா எதுவும் ஒன்று பத்தி சொல்லல? நீ வேற, என் தங்கச்சி தான் எனக்கு சரியான எதிரியா இருக்கா. அவ எப்படி சொல்லுவா? அப்பாலாம் வீட்டில் இல்லை, அப்பாவுக்கு தெரியாது. அம்மா எதுவும் சொன்னாங்களோ என்னமோ தெரில. அதான் மச்சான், என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணுறியா? ஏய் உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேணாம், இங்கே இரு. இங்கே இருந்து என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கும். அதுக்கிட்ட திட்டு வாங்கிட்டா இருக்க சொல்ற? அட போடாங்கிட்டு, நான் போக தான் போறேன். லூசாடா நீ, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. ஆமா அந்த பிள்ளை என்ன சொல்லுது? அந்த பிள்ளை என்ன சொல்லுது? ஒரே அழுகுதான், போகாதன்ட்டு. என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு இப்போவேவா உடனே கல்யாணம் பண்ண முடியும் சொல்லு? ஓ அப்படியா? ஏன் பண்ணா என்ன? புரியாம பேசாதடா. பண்ணா என்னவா? யாரும் என் கூட பேசவே மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. நான் மட்டும் தன்னந்தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்படிலாம் பண்றது என்ன நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு. சரி, நீ மட்டும் போயிட்டு இவ்வளவு நாளைக்கு இருந்துருவியா அந்த பிள்ளை விட்டுட்டு? சொல்லு. ஏன் மச்சான், இருக்கலாம் இல்லாம என்ன? அதெல்லாம் இருக்கலாம். என்ன கொஞ்சம் ஞாபகம் வரத்தான் செய்யும். கொஞ்ச நாள் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும் நினச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மாலாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐடியாலாம் நல்லா தாண்டா இருக்கு. ஆனா அதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு தெரியலையே. அதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, எனக்கு என்னமோ அது சரியா தோணல மச்சான். நீ என்ன பண்ற தெரியுமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அந்த பிள்ளைய கூப்பிட்டு வா, முடிச்சிடலாம். நல்ல ஒரு கோவிலா பார்த்து. என்ன விளாடுறியாடா? ஷோ, என் அம்மாவே சரியான எனக்கு அகெயின்ஸ்டா இருக்காக. எப்படி எங்க அம்மா ஒத்துக்கும்? அதெல்லாம் மேரேஜ் முடிஞ்சது பார்த்துட்டு பிள்ளை கஷ்டப்படுதேன்னு நினச்சிட்டு ஒத்துக்காம யாரும் இருக்க மாட்டாக. நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாத. நான் இருக்கேன். சரியா? வா வீட்டுக்கு போகலாம். எங்க போக சொல்ற? அங்கயா? ஆமா. ஐயோ, நான் போக மாட்டேப்பா எங்க வீட்டுக்கு. சரி வாடா, எங்க வீட்டில் இருக்கலாம். இங்க மட்டும் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தெரியாமையா இருக்கும். பார்த்துக்கலாம்டா, வாடா. நாளைக்கே முடிவு பண்றோம். அன்பு பிள்ளைட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். சரியா? அந்த பிளேட் என்ன கேட்க போற? உனக்கு ஓகேவா நாளைக்கே பண்ணதுக்கு அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் ஓகே தான் சொல்லும். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியே பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் தனியா இருந்து ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்களே சேர்த்துப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஐடியாலாம் நல்லா தாண்டா தர, பார்ப்போம். ஆனா என்ன ஆனா அவனான்னு இழுத்துட்டு
விடு மச்சான், நான் இருக்கம்ல, அப்புறம் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? சரி வா, எங்க வீட்டுக்கு போகலாம். சாப்பிடாம இருப்ப போல. சரி வாடா. எல்லாம் ஓகே தான். வேலைக்கும் இப்போதான் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் நடக்கிறது எனக்கு ஏதோ விருப்பப்படி தெரியல. அதான் உங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பின்ன எப்படி ஒத்துப்பாங்க? எல்லாம் நீயே பண்ணிக்கோ. இது இப்படிதான் உனக்கு நடக்கணும்னு இருந்தா அப்படிதான் நடக்கும். அப்படிங்கிற. சரி சரி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் அன்புக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம். சரி வா, வீட்டுக்கு போவோம். ம் சரிடா. ஐயோ, என்ன அப்படி கௌதம் பண்ணானோ தெரியல. ச்சே, ரொம்ப மிஸ் பண்ண போறேன் நானு. திடுதிடுப்புன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு போவானா? எதுக்கு தம்பு இப்போ உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? லூசா தனியே. அப்பதா ஒரு விஷயம், கௌதம் சென்னைக்கு போறானா. என்னடி சொல்ற? ஏன் சென்னைக்கு போறான் இப்ப? நாளைக்கு. நல்ல விஷயம் தானே, விடு, போனா போட்டு போயிட்டு வரட்டும். அவங்க அம்மா விரட்டிட்டு இருச்சான். முள்ளைக்கு சரியான திமுரு தான். அப்பதான் எப்படி பாரு அவனை விரட்டுது. அவனோட ட்ரெஸ் எல்லாம் அள்ளி வெளியில போட்டு எடுத்துட்டு கிளம்பிடான்றான். பாவம் கிளம்பிட்டான். என்கிட்ட சொல்றதுக்கு தான் பாவி வந்து என்ன கூப்பிட்டா. நான் போய் கேட்டதுக்கு நாம கிளம்பிட்டேன்றான். பாவம் போல இருந்துச்சு தெரியுமா, அழுதுட்டு. ஐயே, என்னத்தா சொல்ற? பாவம் அந்த பையன் வேலைக்கு கூட போகாம இங்கிட்டேல சுத்திட்டு இருந்துச்சு. இங்க தானே இங்கே வேலைக்கு போறேன்னா. ஐயோ, சரி சரி போயிட்டு வரட்டும், வீடு. என்னவா உன் பேத்தி ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்கு? கௌதம் பையில உங்க அம்மாக்காரி விரட்டிவிட்டாலாம்ல, ஊருக்கு போயிட்டாலாம்ல, அதுக்கு தான் பிள்ளை அழுவுது. அப்பா எங்கிட்ட சனியம் போய் தொலைஞ்சிச்சா நிம்மதி. அங்க வருமா, சனியும் கினியம்லாம் கௌதம பேசிட்டு இருக்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்து பாத்துக்க. ஆமா, நிம்மதின்னு சொல்றா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா போனது. உனக்கு இருக்குண்டி இருக்கும், என்னத்த சொல்றதுன்னு தெரியல. எங்கிட்டோ போட்டும், கொஞ்ச நாளைக்காவது நிம்மதியா இருக்கலாம். அம்மா, இவளுக்கு நீயும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, எனக்கு அப்புறம் கோவம் வந்து பாத்துக்க. இவதான் ஒன்னும் புரியாம கிடந்து அலையிறா, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னடி பண்ண சொல்ற? அந்த பையன் கெட்ட பயலா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லா விதத்துலயும் அந்த பையன் நல்ல பிள்ளையா இருக்கியான். பின்ன என்ன, அவ ஆத்தாவும் அப்பத்தாவும் என்ன திமுறா பேசுறாளுக வந்து நம்ம வீட்டுல நின்றுகிட்டு. அப்ப அப்படிப்பட்டவள்கிட்ட நம்ம என்ன நினைக்கணும்? அதே பையனுக்கு தான் நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கணும். அதைத்தானே நான் நினைக்கிறேன். இதுல எந்த தப்பும் இல்லை. ஆமா ஆமா, இப்படி நீ நினைச்சிட்டு விளங்கிரும். ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆட்டு சாணி அப்படியே கிடக்குதே, போய் அள்ளு போ. இந்தடி இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காம, எனக்கு வேலை கிடக்கு, போய் உலைய வச்சு சோறாக்கு போ. போ, நானும் ஆக்க முடியாது. நானே கௌதம் ஊருக்கு போறான்னு கஷ்டத்துல இருக்கேன். போமாங்கிட்டு விளக்கு மத்த எடுத்தேன்னு வையி, பிஞ்சு போயிரும் பிஞ்சு. போய் மரியாதை ஆக்கு. இங்க வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா இப்போதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது. இப்போதான் உள்ள நல்ல வேலை பண்ணியிருக்கிறா. அப்படியே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கெட்டியும் வச்சுட்டான்னு வையி, எனக்கு ரொம்ப நிம்மதியா போயிரும். அப்பதான் அம்மா என்ன சொல்லுதுன்னு இதுக்கும் அப்பதான் நான் அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். பாரப்பதா இப்படி எல்லாம் பேசுது. அழுவாதத்தா, அவ ஒரு கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு நிக்கிற, அதுக்கு போய் நீ ஆத்தா அழுதுகிட்டு இருக்க, விடு. அப்பதா நானும் கௌதம் ஊருக்கு போடக்கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கேன். நீயும் கௌதம் ஊருக்கு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. என்ன, நானும் வேண்டிக்கிறேன். ஆமா, நீயும் உன் பேத்தி கூட சேர்ந்து சேர்ந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. குடும்பம் விளங்கிரும், உன் பேத்தியும் விளங்கிருவா. போடி, எனக்கு என்னமோ என் பேத்திக்கு அந்த பிள்ளை தான் செட் ஆகும்னு தோணுது. அந்த பிள்ளை தான் அவனுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அவன் தான் என் பேத்தி நல்லா வச்சுப்பேன்னு தோணுது. உனக்கு என்ன? போ, இப்போதான் வந்துட்டா. நீ கோடி கோடியாக மாப்பிள்ளை பார்த்தாலும் அந்த பையன் மாதிரி எங்கேயும் போய் மாப்பிள்ளை பார்க்க முடியாது. அதை முதல் தெரிஞ்சுக்க. போ இப்போ மாது. எனக்கு என்னமோ மனசில் படுறது சரின்னு தோணுது. உனக்கு தான் இன்னும் ஒன்றும் புரியலை. அன்பு, என்ன பண்ற? அழுதுட்டு இருக்கா? சும்மாதாப்பா. நான் திட்டினே, வேலை ஒன்றும் பார்க்கல, வேலை வெட்டி பார்க்காம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேடின்னு பிடிச்சி திட்டினேனா, அதுக்கு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கிறாடி. என்னப்பா? இந்த பிள்ளை ஏன் அழுகுதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? தெரியாத மாதிரி இவ்விய பேசிக்கிட்டு இருக்கா. சரி சரி, ஏதாவது சொல்லி இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போவோம் கௌதம்கிட்ட. என்னப்பா, அம்மா அது வர சொன்னுச்சா இனியா? இல்ல பிரிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாலாம் ஒன்றும் வர சொல்லல. அன்புவை தான் கூட்டிட்டு போலான்னு. அம்பு பிள்ளையவா? நீ ஏப்பா கூட்டி போற? ஒன்றும் இல்லை, அறிவிப்பில் இங்கே வராதாம்ல, அதனால அறிவிப்பில் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்துச்சு. எங்கள் வீட்டில் நின்றுட்டு இருக்கு, அதான் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அருவி என்ன பார்க்கணும்னு சொன்னாளா? ஆமாம், வரியா போகலாம். வரேன். போயிட்டு வரவா? போனது 5 நிமிஷத்துல பார்த்துட்டு வந்து ஒலைய வச்சு சோறாக்கி வைக்கணும். வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேம்மா. இப்போ நான் அப்புறம் வரேன் பின்னாடி. ஒலைய வச்சுட்டு அரிசி போட்டு வந்தா வெந்துட்டு இருக்கும். அப்ப
அப்புறமா வந்து வடிச்சுக்கிடுவேன். நீ போறியா முன்னாடி, நான் வரேன் அப்புறம். இல்ல இல்ல, அந்த பிள்ளை போகணுமா வீட்டுக்கு, அதனால உன்னை கையோட வந்து கூட்டிகிட்டு வர சொன்னுச்சு, அதனாலதான் நான் வந்தேனே. நீ வா. அப்படியா? கையோட கூட்டிட்டு வர சொன்னுச்சா? சரி, ஓகே ஓகே, நில்லு, நான் வரேன். சீக்கிரம் வா போவோம். அப்பதா பாத்துக்கடி, நான் போயிட்டு வரேன். அம்மா சரிப்பா, வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிங்க பெரியம்மா. அப்பதா நான் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அப்பதா நீ கொஞ்சம் ஒலைய வச்சிடுறியா? நான் அப்புறம் கூட வந்து அரிசி போட்டுக்கிறேன். யாத்தி ரொம்பத்தேன் வந்துருவா டக்குன்னு. நீ போடி, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அப்பதா. பரவாயில்ல பரவாயில்ல, போ. அப்பதா என்ன அரிசி போட்டு சோறு ஆக்கிரு, நான் வர கொஞ்சம் லேட்டாவே ஆகும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், போ. அப்பதானே அப்பதாவே எல்லாம் அப்பதா. சீக்கிரம் வா அன்பு, போகணும் நானு. வண்டி எடுத்துட்டு வந்தியோ? ஆமா, கூட்டிட்டு போலான்னு தான். சரி சரி, வரேன் வரேன். இன்னும் அழுதுகிட்டு இருக்க? சும்மாதான். சரிடி, போயிட்டு வா. சரி அப்பதா, நீ போ. ஏய் அழுகாத அன்பு, உன்னை கூட்டிட்டு வர சொன்னதே அருவி ஒன்றும் கிடையாது, கௌதம் தான் சொன்னான். என்ன சொல்ற? நான் அதுக்காக தான் அழுதுட்டே இருந்தேன் தெரியுமா, கௌதம் ஊருக்கு போறான் அப்படின்னு. நிஜமாவே கௌதம் தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னானா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நல்ல வேலை இப்பவாது வந்து சொன்னியே. சரி சரி, வா போகலாம். ஆமா, உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லி தான் அவன் வர சொல்லியிருக்கேன். வா. சரி சரி.